தலைமுறைக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெருமானார் சொன்னார்கள், அல் பித்து பரக்கா. பெண் குழந்தை சொல்லுங்க. எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், 4 ஆம்பளை பையன் அந்த நடையே இந்த ஊருக்காரங்க சும்மா இருக்கட்டும். உங்களுக்கு என்னப்பா 4 பசங்க, 4 சின்ன குட்டி வச்சிருக்கிறோம். அந்த ஆளு பார்த்தா பள்ளியை சொல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம். என்னங்க கேட்டாங்க. ஊர்ல இருக்கிற நாய்க்குட்டி சிங்க குட்டி சொல்லிட்டாங்க. பாருங்க, 4 பசங்க. ஒருத்தர் இவனுக்கு சொன்ன மாதிரியே சிங்க குட்டி, இன்னொருத்தர் கரணை குட்டி, இன்னொருத்தர் புலி குட்டி, இன்னொருத்தர் நாய் குட்டி. எவனுமே என் குட்டி இல்லை. இப்ப நான் பள்ளி நான் சொல்றேன், நீயே தீர்மானிக்கிறாய். சரி, இன்னொரு ஆள ஜமாத்திய வர பார்த்தா வாயில கை வச்சு நானும் பொட்ட பிள்ளை இப்படி முறைக்கு போறேன். நீ அல்ல அவன் அவன் மீது பரிதாபம். சரி சரி விடுங்க, அவருக்கு சண்டை கேட்காதீங்க. அவனை 4 பிள்ளை வச்சிருக்கான். ரம்ஜான்ல கஞ்சி வாங்குற 2 சேர்த்து கொடுத்துருங்க. 4 பிள்ளைய வச்சிருக்கான். ஊரவரை இலக்காரமா பேசுற அந்த அம்மா எந்த நிகழ்ச்சி போனா கிளம்பி வாயில வச்சு அவனை வாழ விடாம. சரி, காலம் ஓடுது. சையதுனா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 5 பொட்ட பிள்ளைங்க சக்கராத்துடைய ஆபத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் கிலாஃபத்துல கலீஃபாவாக இருக்கிறாங்க. இவர் மனம் சொல்லுது, 5 பிள்ளைகள் வச்சிருக்கிறாரு, எப்படி வாழ்வார்? அவரே மனத்தோடு இருக்கிறவாயில் இருக்கிறார். 5 பிள்ளைகளை வச்சிருக்கிறார். மனசு கேட்காம வீட்டுக்கு போறார். பாருங்க, சஹாபாக்கள் ஈமான படிக்கணும். என்ன பயனா பெற்றுக்கிறது உங்க திறமையா? சொல்லுங்க. நீங்க பிளான் போட்டு அப்ளிகேஷன் போட்டு 2024 ஜனவரி இரவு 12:30 எனக்கு ஒரு ஆண் பெயர் நடப்பான், அவனுக்கு அப்துல்லா ரஜினி என்று பெயர் வைத்தேன். பிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எப்ப உருவாச்சுனே தெரியாது, எப்ப உருவாச்சுனே தெரியாது. அந்த அம்மா வாங்கி எடுத்து வந்தால் கேட்பாங்க, பாடி குறிச்சிக்க வேண்டாம் சொன்னேன். கேட்கலையாடி இவ்வளவு திருப்பி வாங்கி இருக்க கேட்க இல்லை. அது இல்லைங்க, அது அதுவா நம்மகிட்ட இல்லையே. 5 பெண்கள் மெதுவா போய் பேச்சு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன நோய்? மாதிரி முடியல. டாக்டர் பார்த்தீங்களா? டாக்டர் பார்த்த என்ன சொன்னாங்க? நான் தான் வாங்கி தந்தேன், நானே சிப்பாவை தருவேன். பேசி பேசி எதுக்குமே முடி கொடுக்க மாட்டேங்கிற. கடைசியில கேட்டாரு, பாருங்க, நீங்க இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க, 5 பெண் குழந்தைகள், அரசாங்கத்தின் மூலமாக நானே திருமணம் முடித்து தருகிறேன். அல்லாஹ் அக்பர். சக்கராத்துல இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, நீங்க தான் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். சூரத்துல் வாக்கியாவை குழந்தைகளை ஓதச் சொல்லுங்கள், தன்னிறைவு பெறுவார்கள். என் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தன்னிறைவு பெறுகிற வாக்கியா சூறாவை நான் கற்றுத் தந்திருக்கிறேன். ஜனாதிபதியினுடைய தயவும் தேவையில்லை, அரசாங்கத்துடைய தயவும் தேவையில்லை. மனம் தளர்ந்து உஸ்மான் எழுந்து போனார்கள். சக்கராத்துடைய நேரம். வீரத்துல பேசலாம், நடப்பட சாத்தியமாகுமா? கிலாபத்தில் இருக்கிற பொழுது உஸ்மான் நாயகம் சொல்றாங்க, என் கண்ணால் பார்த்தேன், யாருடைய உதவியும் இல்லாமல் சிறந்த மாப்பிள்ளைகள் வந்தார்கள். மகன் கொடுத்து அந்த 5 பிள்ளைகளையும் மணமுடித்து போனார்கள். என் கண்ணுக்கு முன்னால் அந்த 5 குமர்களும் சிறப்பாய் வாழ்வதை நான் பார்க்கிறேன். இதற்கு பின்னணி மாத்திர என்ன வருது? சூரா வாக்கியா என்ன சொல்லி கொடுப்பாங்க? என்ன சொல்லி கொடுப்பாங்க? மதரசா. எல்லா உலமாக்களும் குழந்தைகளை ஆசீர்வாதம். என்னுடைய உம்மத்தினுடைய இதயத்தில் இருக்க வேண்டிய கல்வி குர்ஆன். இன்னைக்கு இமாம் யாசின் ஓத ஆரம்பிச்சாங்க கூட ஓதுறோம்ல, சொல்லுங்க. அதனாலதான் தராவீஹ் தொழுகைக்கும் போது பெண்களுக்கு பையன் ஒருத்தர் யாசின் ஓதுறோம், கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அன்னைக்கு பார்த்து தப்பு வரும். இந்த ஆப்ஷன் சரியில்லைப்பா, தப்பு ஓதுறாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும்? யாசின்லே தப்பு ஓதுறாங்கல்ல. நான் வல்லுவான விட்ட தப்பு அவனுக்கு தெரியல, ஏன்னா அவனுக்கு தெரியாது. யாசின்ல விட்டதை கரெக்டா புடிச்சிட்டு பஸ் ஏறி போய் கனியூர்ல சொல்லிட்டு வரான். அந்த மாளிகை யாசினே தப்பா ஓதுறாங்க. எப்படி உனக்கு யாசின் தெரியும்? என்ன நான் சொல்றேங்க, அரபு வார்த்தை கூட தெரியாதவர்கள் யாசின்
ஏன்னா இந்த உலமாக்கள்